நிறைய ரீல்ஸில் 4-5 தெருநாய்கள் பச்சை குழந்தைகளை தூக்கிட்டு போகுது, சின்ன குழந்தைகளை பீஸ் பீஸாக கடிக்குது. தெருநாய்கள் கடித்ததுனால ரேபிஸ் வைரஸ் வளர்ந்து நல்ல ஆஜானுபாவாக இருக்கிற ஆளுக கூட சாகிற டயத்தில் நாய் மாதிரி குலைச்சி கையும் காலையும் இழுத்துக்கிட்டு சாகிற இப்படி ரீல்ஸுகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்க்குறான். எனக்கு ஆச்சரியம் இப்போ என்னென்னா, இந்த தெருநாய்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னே அதுக்காக ஏதோ மனிதாபிமானத்தை நாங்கள் பொங்கி வலிகிற மாதிரி அந்த பொங்குற ஒரு திடீர் கும்பல் இருக்குது பாருங்கள். அந்த கும்பல் அந்த தெருநாய்கள் பிள்ளைய கடித்து குதறப்ப வந்து பொங்கலையே. தெருநாய்கள் கடித்து பெரிய பெரிய வளர்ந்த மனுஷங்க கூட நாய் மாதிரி குறைச்சி கை கால் இழுத்துட்டு சாகுறப்ப வந்து பொங்கலையே. அது என்ன காரணம்? தெருநாய் கடித்து மனுஷன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த பொங்குற கும்பலில் உள்ள ஆள் தான் இப்போ சொல்லணும். இப்போ ஏன்னா மனுஷன் சாகுறான், மனுஷன் பெற்று போடுற குழந்தைகள் சாகுது, அதை ரீல்ஸ் வருது, அதை பார்த்து பொங்குறதுக்கு உங்கள் மனசு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மனித பிறவியா இல்லை வேறு ஏதாவது பிறவியா? வேறு ஏதாவது பிறவினா தெய்வ பிறவியாக கூட இருக்கலாம். ஏன்னா மனுஷன் சாகிறப்ப வராத இறக்கம் அந்த மனுஷனை கொல்றதுக்கு காரணமாக இருக்கிற தெருநாய்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறப்ப இறக்கம் வருது பாருங்கள். அப்போ நீங்கள் மனித பிறவி கிடையாது, வேறு ஏதோ பிறவிகள். அது தெய்வ பிறவியா என்னன்னு முடிவு பண்ணுங்கள்.